ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. இது தளபதியினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி. இது எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா அணிகளும் எல்லா பகுதியிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விவசாய தொழிலாளர் அணியின் சார்பாக ஒரு கவியரங்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த கவியரங்கத்துக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கவிஞராக சொந்தமாகவும் கவிஞர் எழுதுவார். எல்லா கவிஞர்களையும் அப்படியே மனசிலேயே வைத்துக்கொண்டு அப்படியே நாங்கள்லாம் கவிதை படிக்கணும்னா நாங்கள் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டு நான் நேரெலாம் அப்படி தான் படிப்போம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த அப்படியே மனசிலிருந்து அப்படியே ஊறி திளைத்து பேசுகிற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கவிதை படைப்பாளராக அன்பிற்குரிய அண்ணன் ஜெகத் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருப்பது உண்மையிலேயே மிக மட்டற்ற மகிழ்ச்சி. அவர் இங்கே கவிதை பாடவிருக்கிறார். அதுவும் தலைவருடைய தளபதியினுடைய பிறந்த நாளை ஒட்டிய கவிதைகள் தான். அந்த தலைப்புகளை தான் இங்கே நம்ம அன்பிற்குரிய கவிதை பித்தனாக இருந்தால் அவர் பேரே பாருங்கள், கவிதை பித்தன். கவிதை மேலே அவ்வளவு புத்தகமாக இருக்கிற அவரும் சேர்ந்து இங்கே கவிதை பாட இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கவிதை பாட இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தளபதி அவர்களை பொறுத்த வரையில் அவர் இங்கே நேரு சொன்னதைப் போல 72 ஆண்டுகள் மட்டுமல்ல 100 ஆண்டு காலமும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வருங்காலங்களிலே நாம் தயாராக இருக்கிறோம். பிறந்த நாள் மட்டுமல்ல, அவர் 100 ஆண்டு வாழ்ந்தாலும் அதுவரை தமிழகத்தினுடைய தொடர்ந்து முதலமைச்சராக அவர்தான் திகழ்வார் என்பதற்கு அடையாளம்தான் இன்று தமிழகத்திலே அவர் பின்னால் நிற்கிற மக்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ யாராரோ எப்படியோ பூந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, எல்லாம் ரகசியமாக பேசி கூட்டணி வச்சுக்கலாம்னு பார்க்குறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாம் ரகசிய கூட்டணி அப்படிலாம் இன்னமும் நடக்குது. எது நடந்தாலும் கவலை இல்லை நமக்கு. அதில் முதலமைச்சர் நேற்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார், தளபதி சொல்லியிருக்கிறார். தளபதி சொன்னது என்னன்னு சொன்னால், யார் எத்தனை போட்டி போட்டாலும் அவங்க 2வது இடத்திற்குத்தான் போட்டி போடுகிறார்களே தவிர முதலிடம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதைத்தான் நேரு அவர்களும் இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கிறார். யாரோ எப்படியோ எப்படியோ பேசி போட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தான் செய்கிற சாதனைகளின் மூலமாக மக்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று தமிழகத்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருக்குத்தான் நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ பிறந்த நாள் என்பது நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவது உண்டு. இது சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. சடங்கு என்பது வேறு, சம்பிரதாயம் என்பது வேறு. சடங்கு சம்பிரதாயம் என்பது வேறு. சடங்கு எல்லா இடத்துலையும் நம்ம செய்கிறோம். சம்பிரதாயம் வந்திருக்கிற தாய்மார்கள் இருக்கீங்க நிறைய, சடங்கு செய்யாதவங்களும் நிறைய இருக்க முடியாது. எல்லோரும் சடங்கு செய்வோம். சடங்கு சம்பிரதாயம்னா என்ன? இப்போ எங்கள் வீட்டில் தெவுஷம் ஒன்று நடக்கும். எங்கள் தெவுஷத்துக்கு எங்கள் அம்மா தெவுஷம் கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு மாமியார் யார், எங்கள் பாட்டி, அவங்களுக்கு தெவுஷம் கொடுப்பாங்க. தெவுஷம் கொடுக்கும்போது தெவுஷத்து அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க, எல்லாம் நல்லா வடை பாயசம் சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாருக்கும் பரிமாறணும். இது சடங்கு சம்பிரதாயம். அவங்க செத்த பிறகு அவங்க படத்தை வச்சு அதுக்கு கற்பூரம் ஏற்றி காமிச்சிட்டு அவங்க பேரை சொல்லி வடை பாயசம் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதான் எங்கள் அம்மாவே நான் கேட்டேன், ஏம்மா அங்கே ஆயா இருக்கும்போது அவங்களுக்கு இந்த காலத்தில் நீ வடை பாயசமே செஞ்சு போட்டதில்லை, செத்த பிறகு மட்டும் எல்லாருக்கும் வடை இது சடங்கு சம்பிரதாயம். அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய தளபதி அவர்களுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி என்பது அவர் அதிலே சொன்னார், தமிழகம் போராடும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லியிருக்கிறாரே. பிறந்த நாளில் கூட தமிழ்நாட்டை பற்றி என்கிற ஒரு முதலமைச்சருக்குத்தான் நாம் இன்று இந்த விழா நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வந்திருக்கிற மகளிர்களே, நீங்கள் எல்லாம் விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகளுக்காக செய்த நன்மைகளை எல்லாம் இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் இங்கே சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். இங்கே பாண்டிச்சேரி சிவாவை பற்றியும் நம்முடைய அன்பிற்குரிய நேரு அவர்கள் இங்கே சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் எல்லாம் விவசாய குடும்பம்தான். விவசாயம் இல்லாமல் யார்? இங்கே எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இங்கே அன்பிற்குரிய நேரு எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, வீட்டிலேருந்து அங்கே சொல்லுவார். அங்கேருந்து கிளம்பி வரும்போது என்ன சொல்லிட்டு வருவார்னா, நான் ஊருக்கு போகிறேன்,
போய் நிலத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதி நாள் அங்கேருந்து அப்படி தான் வருவார். வந்து நேராக அவர் சொந்த ஊருக்கு போய் திருச்சியில் இருந்தாலும் பாதி நாள் நிலத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க விவசாயி தான் இங்கே அமர்ந்திருக்கிற நேரு அவர்கள். அந்த மாதிரி தான் எல்லாருமே, எல்லாம் விவசாயம்தான். அதே மாதிரி அண்ணன் இங்கே ஜெகத் இருக்கார, அவரும் என்னதான் சென்னையில் இருந்தாலும் என்னதான் வெவ்வேறு தொழில்கள் செஞ்சாலும் அந்த விவசாயத்தை விட்டு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி தான் எல்லாரும் விவசாயம், அதுவும் விவசாய தொழிலாளிகள். இந்த விவசாய தொழிலாளர்களுக்கு என்று, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று, நான் இப்போ அந்த தொழிலில் இருந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு என்று ஒரு நிலைமையை உருவாக்கியவரே தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் விவசாய தொழிலாளர்களுக்கு என்று ஒரு அமைப்பையும் உருவாக்கி அதில் அவர்களுக்கு நிதியையும் கொடுத்தவர் தமிழக முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று நம்முடைய தளபதி அவர்களும் விவசாயிகளுக்கு என்று, இங்கே கௌதம சிகாமணி சொன்னதைப் போல, விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி துறையையே உருவாக்கி நிதி அவர்களுக்கென்று பட்ஜெட், தனியாக ஒரு பட்ஜெட் போடுவதை இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான். அதில் விவசாயிகளாக இருந்தாலும் விவசாய தொழிலாளிகளாக இருந்தாலும் அவர்கள் பயனடைய வேண்டும். விவசாயிகளுக்காக இதில் முதலில் இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் கொடுத்தார். அந்த இலவச மின்சாரம் நடுவில் நிறுத்தப்பட்டு கொடுக்கறது இருந்தாலும் அதை மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் வந்து அதிகமாக அந்த இலவச மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருப்பவரும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். ஆகவே இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, விவசாயிகள் அதுதான் எல்லோருக்கும் எல்லா தரப்பு மக்களும் உயர வேண்டும், வளர வேண்டும். அதுதான் தளபதியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இவைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இங்கே இதை அன்னியூர் சிவா சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவரும் ஒரு விவசாய குடும்பத்தை, அன்னியூர் பேரே அன்னியூர், அது நிறைய விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதி. அந்த அன்னியூர் பகுதியில் இருந்து இந்த விவசாயத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிற அவர் இங்கே இந்த தொழிலாளர் விவசாய தொழிலாளர்களின் சார்பாக நம்முடைய தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். இது கலைஞருடைய 100ஆண்டு பிறந்த நாளும், இது தளபதியினுடைய 72வது பிறந்த நாளும். ஆக இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் உண்மையிலேயே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அவருடைய பிறந்த நாளில் நாம் எடுக்க வேண்டிய உறுதி, என்றென்றும் நாம் அவர் பின்னால் நிற்போம். அவர் செய்திருக்கிற உரிமைப்பின் திட்டமாக இருந்தாலும், புதுமைப்பின் திட்டமாக இருந்தாலும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும், இலவச பேருந்து திட்டமாக இருந்தாலும், இவைகளையெல்லாம் மக்களிடம் எல்லாம் மறதி ஜாஸ்தி, அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு விவசாய தொழிலாளிகளுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இதை மனதில் வைத்து எல்லோரும் சிறப்பாக இதை பரப்புரை செய்கிற பணியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அன்னியூர் சிவா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.